ஊராட்சியில் நேராட்சி. ஜம்ரூத் பிவி. ஊராட்சிகள் சிற்றரசுகள் அல்ல. சீரான குடியரசில் நேரான சட்டங்களை நேர்மையாகச் செயல்படுத்தி அயலாரை நம்பாது தயவு நாடி தயங்காது மயங்காது மலையளவு சாதித்த மாபெரும் வீராங்கனை ஜம்ரூத் பிவியின் சாதனை சரித்திரத்தில் இடம்பெறும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவிப்பட்டினம் ஊராட்சி தலைவி ஜம்ரூத் பிவி. இளங்கலை பட்டதாரி. 1996 முதல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஊராட்சி தலைவியாக பணியாற்றியவர். ஊராட்சிகள் சிற்றரசுகளாக இருக்கக்கூடாது, சிறிய குடியரசாக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்று சாதனை புரிந்து காட்டினார். தேவிப்பட்டினம் இந்துக்களின் புண்ணிய தலங்களில் ஒன்றாகும். இராவணனை கொன்று சீதையை மீட்டு திரும்பிய ராமன் ராவணனை கொன்ற பாவத்தை தீர்க்க இங்குள்ள நவபாஷாணி கோயிலில் வழிபட்டதாக கூறப்படுகிறது. நவபாஷான கோயிலுக்கு படகிலோ அல்லது நீரில் நடந்தோ செல்ல வேண்டும். ஜம்ரூத் பிவியின் முயற்சியால் 100 மீட்டர் தொலைவிற்கு பாலம் கட்டப்பட்டு பக்தர்கள் பயமின்றி நடந்து செல்கின்றனர். புனித நீராடுவோர் உடை மாற்றிக்கொள்ள அறைகள் கட்டினார். தேவிப்பட்டின குடிநீர் தேவைக்கான நீர் ஆதாரம் பக்கத்து ஊரில் இருந்தது. அந்த ஊரின் அனுமதி பெற்று ஆழ்துளை கிணறு அமைத்து பொது குழாய் மூலம் குடிநீர் வழங்கினார். பொது குழாயில் குடிநீர் பிடிப்பது சமத்துவத்தை வளர்க்கும் என்கிறார் சமூக ஒற்றுமையை பேணும் ஜம்ரூத் பிவி. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பூவோடை நீர்த்தேக்கம் 1955 வெள்ளத்தில் தூர்ந்து போய் ஆக்கிரமிப்புக்கு உள்ளானது. ஆக்கிரமித்த அரசியல்வாதிகளையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் மாவட்ட நிர்வாக உதவியுடன் வெளியேற்றி SGRY திட்டத்தில் 25 லட்சம் ரூபாயும் உள்ளூர் முஸ்லிம் ஜமாத் சவுதி சங்கம் மூலம் ரூபாய் 75,000 ரூபாயும் பெற்று தூர்வாரி ஆழப்படுத்தி 13 சிறிய ஊரணிகளை அமைத்தார். 2004 ஆண்டில் பெய்த மழை தொடர் மழையால் வெள்ளத்தால் தேவிப்பட்டினம் பாதிக்காமல் பாதுகாத்தது புனரமைத்த பூவோடையே. ஊராட்சியில் உள்ள 6 பள்ளிக்கூடங்களுக்கும் கழிவறை மற்றும் நீர் வசதி செய்தார். பழங்குடி மாணவர்கள் 25 பேருக்கு அவர்கள் வாழும் பகுதிகளில் ஒரு பள்ளிக்கூடமும் படிப்பை நிறுத்தியவர்கள் படிப்பை தொடர தனிப்பள்ளியும் நிறுவினார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வாழும் இடத்தில் 9 சென்ட் நிலம் வாங்கி பள்ளிக்கூடமும் அங்கன்வாடியும் அமைத்தார். தாழ்த்தப்பட்ட மக்கள் பல்வேறு பணிப்பயிற்சிகள் பெற்று சுயதொழில் செய்ய துணிந்து ஏற்பாடு செய்தார். இந்துக்களுக்கு இணையற்ற சேவை செய்த இஸ்லாமியர் என்று காஞ்சி சங்கராச்சாரியார் இவரை நேரில் பாராட்டினார். ஊராட்சியில் உழவிய 600 பன்றிகளையும் மணல் குவாரிகளையும் ஒழித்தார். இவரின் சாதனைகளை பாராட்டி புதுதில்லி சமூக அறிவியல் நிலையம் 2004 ஆண்டு ஜூன் மாதம் டாக்காவில் நடந்த சர்வதேச மாநாட்டிற்கு இவரை இந்திய பிரதிநிதியாக அனுப்பியது. 100% வரி வசூலித்து மாநில அரசின் ஊக்கப்பரிசை பெற்றார்.